63 நாயன்மார்கள்ல 6வது நாயன்மாரை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இசை ஞானியார். பெயருக்கேற்றார் போல இவங்க பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக தன்னுடைய பக்தியின் மூலமாக சிவபெருமான்கிட்ட தன்னையே சரணடைஞ்சு வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியுது. அதாவது சிவபெருமானுடைய முக்கியமான சைவ குரவர்கள்ல ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனாரை பெற்றமைக்காகவும் இவரையும் சரி இவருடைய கணவர் சடைய நாயனார் இருவரையுமே சேக்கிழார் 63 நாயன்மார்கள் அப்படிங்கிற பட்டியலின் கீழே கொண்டு வர்றாங்க. ஒரு சிவ பக்தனுக்கு மகளாக பிறந்து சிவபக்தி அதிகம் கொண்ட சடைய நாயனார திருமணம் செஞ்ச இவங்க ஒரு சைவ குரவரை பெற்றெடுக்கிறாங்க. அப்ப எப்படி இவங்க நாயன்மார்கள்ல ஒருத்தரா இல்லாம இருக்க முடியும்? இவங்களுடைய பக்தியை மெச்சி சிவபெருமானுடைய அந்த வழித்தடத்திலேயே தன்னுடைய மகனையும் வளர்த்து வந்ததுனாலேயே இவரும் சரி இவருடைய கணவராகிய சடைய நாயனாரும் 63 நாயன்மார்கள்ல இருவருமே இடம் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. ஆக குடும்பமாக அமைஞ்சிருக்கக்கூடிய நாயன்மார்கள்ல இவங்க ரொம்ப முக்கியமானவங்க. இசை ஞானியார் இந்த 63 நாயன்மார்கள்ல 3 பேர் தான் பெண்மணிகளா, அதுல இவங்களும் ஒருத்தவங்க அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. இதுதான் 63 நாயன்மார்கள்ல 6வது நாயன்மாரான இசை ஞானியாரின் சிறப்பு. மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு திருவருள் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.